எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 1147 தாதியர்கள் அரசு சேவையில் இணைப்பு. 8 விசேட தர தாதியர்களுக்கு பதவி உயர்வு. புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதி நிகழ்வு திங்கட்கிழமை அரச கௌரவத்துடன் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெறும். நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சர்கள், நாமலின் கருத்துக்கு சுனில் கந்துன்னெத்தி பதிலடி. வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதி நிகழ்வு திங்கட்கிழமை. மறைந்த புகழ்பெற்ற நடிகை மாலினி பொன்சேகாவின் இறுதிச் சடங்குகள் எதிர்வரும் திங்கட்கிழமை சுதந்திர சதுக்கத்தில் அரச கௌரவத்துடன் நடைபெறவுள்ளன. இலங்கை சினிமாவின் ராணி என்ற அந்தஸ்தை பெற்ற மறைந்த மாலினி பொன்சேகாவின் இறுதிச் சடங்குகளுக்கான வசதிகளை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கனிதும சுனில் செனவின் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் இன்றைய தினம் தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்தின் தரங்கணி மண்டபத்திலும் நாளை மறுநாள் சுதந்திர சதுக்க மாளிகையிலும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். இறுதிச் சடங்குகள் 26ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் சுதந்திர சதுக்க வளாகத்தில் அரச கௌரவத்துடன் நடைபெறும். மாலினி பொன்சேகாவிற்கு இறுதியஞ்சலி செலுத்த நாடு முழுவதிலுமிருந்து வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நீண்ட கலந்துரையாடலும் இதன்போது நடைபெற்றது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே, பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார, புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பீரன்ஸ் சேனாதீர, மாலினி பொன்சேகாவின் உறவினர்கள், கலைஞர்கள் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதிதாக 3147 பேருக்கு தாதியர் நியமனம். நாட்டில் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற தாதியர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதன்போது 3147 தாதியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 83 பேர் தாதியர் சேவையின் சிறப்பு தரத்துக்கு பதவி உயர்வும் பெற்றுள்ளனர். வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம், சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த அரசாங்கத்தின் விளைவுகளால் நோயாளர்கள் இன்று அவதிப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ள 3147 பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் 65% இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் 35% நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது கொள்வனவு செயல்முறைக்கு கால அவகாசம் தேவைப்படும். இந்த வருடத்தின் பயன்பாட்டுக்கான மருந்துகளில் 67 வகையான மருந்துகளுக்கு மாத்திரமே கடந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் முந்தைய அரசாங்கம் பொருட்கோடலை சமர்ப்பித்தது. முறையாக மருந்து கொள்வனவு செயல்முறையை முன்னெடுக்காதமையினால் ஏற்பட்ட பின்விளைவுகளையே தற்சமயம் வைத்தியசாலைகளில் சந்திக்க நேரிட்டுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், சர்வதேச சுகாதார அளவுகோல்களின் அடிப்படையில் இலங்கைக்கு ஒரு உயர்வான இடம் உள்ளதுடன் அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இருந்து 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு குவைத் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில தீர்மானங்களால் ஏமாற்றமடைந்துள்ள ரோகிணி குமாரி.
கட்சியில் மேற்கொள்ளப்படும் சில தீர்மானங்களால் தாம் ஏமாற்றமடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணிகுமார் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த அவர், உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர் தெரிவின் போது ஏற்கனவே எட்டப்பட்ட தீர்மானம் நேற்றைய தினம் மாற்றமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களை உறுப்பினர்களாக தெரிவு செய்வதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட போதிலும் தற்போது அந்த நிலைமை மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணிகுமார் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கட்சியின் உறுப்பினர்களிடம் முகம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 86 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்களுடன் 7 பேர் கைது. சுமார் 1,86 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்களை நாட்டுக்கு கடத்தி வந்த விமான பயணிகள் 7 பேர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு, அனுராதபுரம், கெக்கிராவோ மற்றும் களவத்தை பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் குவைத், துபாய் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளிலிருந்து நேற்று காலை நாட்டை வந்தடைந்தார்கள் என சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட 2 கைது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஆட்கடத்தல், கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாளிகாவத்த மற்றும் எகலியகொட பகுதிகளைச் சேர்ந்த 32 மற்றும் 51 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான 2 கொகுவல மற்றும் பத்திரமுல்லை ஆகிய பகுதிகளில் படப்பிடிப்பு நிலையங்களை நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சக்கள், நாமலின் கருத்துக்கு சுனில் கந்துன்னெத்தி பதிலடி. பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சக்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சக்கள் கனவு காணக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது. ராஜபக்சக்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுர அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சக்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். இறுதியில் ராஜபக்சக்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறோம். விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். ராஜபக்சக்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை. ராஜபக்சக்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல. ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதில் நாம் தலையிட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்படவுள்ள மஹிந்தவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ச, கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிரீஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது எனவும் நாமல் தெரிவித்துள்ளார்.
நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக அதனை மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும், சட்டவிரோத உணவகம் அமைக்கப்படுவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காத யாழ் மாநகர சபையின் செயற்பாடு தொடர்பில் விசாரணை குழு அமைக்குமாறும் தமிழ் சைவ பேரவையினர் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகம் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. முதற்கட்டமாக யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நல்லூர் ஆலய சுற்றாடலில் மதுபான கேளிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும், அதை சிவபுண்ணிய பிரதேசமாக மாநகர சபை வர்த்தகமானி ஊடாக அறிவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரினர். இதையே ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களும் பின்பற்றி தமது ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் உள்ள ஆலய நிர்வாகங்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய அறிவுறுத்தல்களையும் வழங்குமாறு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். மேலும் மேற்படி உணவகம் பன்னாட்டு நிறுவனம் என்ற அடிப்படையில் இலங்கையின் சட்டம் தொடர்பான முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள் எனவும், அவர்கள் நல்லூரில் தமது நிறுவனத்தின் கிளையை எந்த ஒரு அனுமதியையும் பெற்றுக்கொள்ளாது திறந்தமை திட்டமிட்ட நடவடிக்கை எனவும் சுட்டிக்காட்டிய தமிழ் சைவ பேரவையினர், இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அலுவலர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பாகவும், அனுமதியற்ற வர்த்தக நிறுவனத்துக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமை தொடர்பிலும் விசாரணை குழு அமைத்து விசாரணை முன்னெடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்தனர். எளிய சமூகத்தை வழிப்படுத்தும் வகையில் அறநெறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக 14 வயதுக்குட்பட்டோருக்கு அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளையும் வெள்ளி மாலையும் சனி மதியம் வரையிலும் மூடுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வர்த்தகமானி மூலம் அறிவித்தல் விடுத்து நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரினர். அதனுடன் அறநெறி வகுப்புக்கு மாணவர்கள் செல்வதை உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் அறநெறி வகுப்புக்கான வருகை மற்றும் செயற்பாடுகளை கட்டாய கல்வியின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். சில பாடசாலைகளில் மாணவர்களை சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என ஆதாரங்களுடன் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் முறையிட்டனர். தமிழர் சைவ பேரவையின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ள உள்ளதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு: 1,62,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 28ஆம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும், 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும், 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 87,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மதிய உணவு பொதியில் புழு, உணவக உரிமையாளருக்கு எதிராக முறைப்பாடு. மட்டக்களப்பு நகரின் உணவகம் ஒன்றில் வாங்கிய மதிய உணவு பொதியொன்றில் புழு இருந்ததை கண்டு சட்டத்தரணி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் உடனடியாக குறித்த உணவகத்தை சோதனையிட்டு அங்கு மனித பாவனைக்கு ஒவ்வாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்ற வழக்கம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீட்கப்பட்ட மனித பாவனைக்கு ஒவ்வாத பொருட்களை கொண்டு உணவு தயாரித்து வைத்திருந்தமை மற்றும் மதிய உணவு பொதியில் புழு இருந்தமை தொடர்பாக உணவகத்தின் உரிமையாளர் மீது 2 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நாளைய தினம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.